என்ன சிஎம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேருக்கு அமைச்சர் பொறுப்பெலாம் கொடுத்துருக்கீங்க, இலாக்காலாம் மாற்றிருக்கீங்க. நல்ல விஷயம் தான் செஞ்சுருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் விசுவாசிகளுக்கு விசுவாசமாக தான் இருக்கீங்க போல தெரியுது. என்ன சொல்கிறது சிஎம் சார், ஆரம்பத்தில் ரைட்டு எப்படியாவது ஆட்சி பொறுப்பையாவது அந்த சிஎம் சேரில் உட்காந்தா போதுன்னு வாங்கிங்க ஓடி சிஎம் ஆகிட்டீங்க. ரைட்டு, ஓகே. அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று எதை சொல்கிறோன்னு புரியலையா? எல்லாம் நம்ம எங்களை மூணாந்தரமாக ஆக்கிக்கிட்டு இருக்கீங்களே. முதல் குடிமகனாக இருந்த எங்களை மூணாந்தர குடிமகளாக ஆக்கிட்டு இருக்கீங்களே தொடர்ந்து. இது எந்த விதத்தில் நியாயம்? ஆட்சி பொறுப்பு வைக்கும்போது தான் எப்படியாவது ஆட்சி கட்டில் அமர்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை வேணால் செய்யுங்கடா, எனக்கு பதவி கிடைச்சா போதும் அப்படின்னு போனீங்க. அப்போ தமிழ் தாய் வாழ்த்த மூணாவதாக பாடினீங்க, ரைட்டு. இப்போ என்னாச்சு? இப்போவும் மூணாவதாக தானே பாடிருக்கீங்க. உங்கள் எஜமானர்களுக்கு விசுவாசமாக இருக்குன்னா ஓப்பனாக சொல்லிகிட்டே இருங்க. அது ஏன் நீங்கள் பேச்சில் ஒன்று செயலில் ஒன்று காட்டுறீங்க? மக்கள் இதைத்தான் எதிர்பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? இப்படி தான் நீங்கள் செய்வீங்கன்னு ஓட்டு போட்டாங்களா? இதில் அமைச்சர் அவர்களே, ஆதவர்ஜுனா அவர்களே, நீங்கள் பேசுகிற பேச்சு, ஐயோ, பிரச்சாரத்துக்கு முன்னே என்ன பேச்சு, பிரச்சாரத்துக்கு அப்புறம் என்ன பேச்சு, இப்போ என்ன சொன்னீங்க? அன்றைக்கி அதிகாரி தப்பு பண்ணிட்டாங்க, கொடுத்த ரெகுலரே வேறு, அதிகாரிகள் தப்பு பண்ணிட்டாங்க, அப்படி இப்படி. நீங்கள் இன்றைக்கி யார் தப்பு பண்ணால் அதே அதிகாரிகள் திரும்ப வந்து தப்பு பண்ணாங்களா? தப்புன்னு பார்த்துட்டு இருந்தீங்களா? ஏன் பாடும்போது ஸ்டாப் பண்ண சொல்ல தெரியாது அவங்களுக்கு? என்ன சார் பண்ணிக்கிட்டீங்க? அதை வரைச்சுனா சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது நல்லதுக்கு இல்லை, தமிழ்நாட்டில் இது நல்லதுக்கு இல்லை. கல்வித்துறை அமைச்சர் நினச்சி பேசுகிறாரு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு? 2 வருஷம் நிதி வரலாங்கிறாரு. நிதி வராது இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா? இத்தனை வருஷம் அவங்க போகிறான்னு தெரியும். அடுத்த என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்தே மாதிரம் பாடியாச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த நடப்பாண்டில் மும்மொழி கொள்கை அறிமுகப்படுத்த போகிறீங்களா? பிஎம் ஸ்ரீ கல்வி திட்டத்தில் செயல்படுத்த போகிறீங்களா? அதையும் ஓப்பனாக சொல்லிட்டு செய்யுங்க சார். முதுகுக்கு பின்னாடி குத்தாதீங்க. எதுவாக இருந்தாலும் நெஞ்சுக்கு நேராக குத்துங்க. அதை வாங்குறதுக்கு எங்களுக்கு பலம் இருக்குது. முதுகுக்கு பின்னாடி குத்தாதீங்க, சரியா சார்? இது லாஸ்ட்டாக இருக்கட்டும். இனியும் தமிழ் தாய் வாழ்த்து 3வது பாடுனா தமிழகத்தில் தமிழ் உணர்வு உள்ளவர்கள், தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் இதில் ஒருங்கிணைந்து செயல்படுங்கள். உங்கள் கட்சி பதவி இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம மொழி நம்ம ஈனன்னு சொல்லி முதல்ல வந்து நின்றுங்க. இதற்காக போராடுங்க. இல்லைன்னா என்னென்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில்னு தெரில. ஏன்னா ஒரு 10 நாளாக தமிழ்நாடு ரொம்ப மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு. முன்னேற்றம் இல்லை. ஆட்சி மாற்றம்னது முன்னேறதுக்கு, பின்னோக்கி செல்வதற்கு இல்லை. இது தமிழக மக்கள் புரிஞ்சு நடந்துக்கிடுங்க.